இந்த குரு அதிசார பயிற்சியில் துலாம் ராசி நேயர்களுக்கு தொழில் அமைப்புகள், தொழில் உள்ள வெற்றி வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கு? 12 ராசியிலையுமே துலாம்க்கு தான் பிஸ்னஸ் ப்ராஸ்பெக்ட்ஸ் ரொம்ப அதிகமாக நல்லா கொடுக்குறாரு குரு. ஏன்னா 10ஆம் இடத்துல தான் குருவே உட்கார்ந்துருக்கிறாரு. குரு வந்து உச்ச வலுவோட இருக்கும் பட்சத்தில் மிக அதிகமாக வீரியமாக செயல்படுவார்னு சொல்லலாம். அப்போது துணிஞ்சு போல்டாக ஒரு முடிவெடுக்கிறது, செய்ய பயமாக இருக்குது, 4 பேர் ஏதாவது பேசுவாங்களோன்னு ஒரு டவுட் இருக்குது, செல்ஃப் டவுட் இருக்குது, நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியுமா, சக்ஸஸ் ஆகலைன்னா 4 பேர்ட்ட நம்ம பேச்சு கேட்க வேண்டியது வருமே, எப்படி நம்ம வெளி உலகத்தை ஃபேஸ் பண்ணுறது, ரிஸ்க் எடுக்கலாமா, லோன் எடுத்து உள்ளே போட்டோன்னா நாளைக்கு ஏதாவது ஃபினான்ஷியல் ட்ராப்பில் போய் மாட்டிடுவோமா, இந்த மாதிரியான பயங்கள்னால தொழில் தொடங்காமல் இருந்தவங்க கூட கண்டிப்பாக முன் வந்து தொழில் தொடங்கக்கூடிய ஒரு சமயமாக இந்த சமயம் இருக்குது. பார்ட்னர்ஷிப் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த பார்ட்னர் யாராக இருக்கலாம்னா உங்களுடைய லாங் டைம் ஃப்ரெண்டாக இருக்கலாம். நல்ல நோட்டீஸ் பண்ணிக்கோங்க, லாங் டைம் ஃப்ரெண்டாக இருக்கணும். ஷார்ட் டேர்மில் நீங்கள் பழகின நபர்கள் அல்லது ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு தெரியும் பழகிருக்கீங்கன்னா அவங்கள நீங்கள் சூஸ் பண்ணாமல் இருக்கிறதுங்கிறது நல்லது. ஸோ சொந்த தொழில் தொடங்க முடியும், பார்ட்னர்ஷிப்பில் ஜெயிக்க முடியும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நல்ல ரிட்டர்ன்ஸ் தரும் அப்படிங்கிறது உண்மை. கோல்டில் இவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா அது கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன்ஸை உங்களுக்கு கொடுக்க போகுது.